ஹாய் பைக் லவர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சிஎன்ஜி பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பஜாஜ் அவங்களோட சிஎன்ஜி பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட் டைமாக, இந்தியாவில் இல்லைங்க, வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட் டைமாக இப்போ சிஎன்ஜி பைக் லான்ச் ஆயிருக்கு. ஸோ பைக்கில் இப்போ தான் ஃபஸ்ட்டு சிஎன்ஜி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்படி போக போகுது, நம்ம ரோட் கண்டிஷன் செட் ஆகுமா, மெயினாக சேஃப்டி, ஏன்னா டேங்க் வெடிக்குது அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் எப்படி இருக்குது, பஜாஜ் சைட்லேருந்து இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க சேஃப்டிக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லாருமே டிசைன் பைக்கை பார்த்தோன்னா டிசைன் பார்த்துட்டு தான் மெயினாக இன்றைக்கி எல்லாம் பைக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்த்தா இது ஒரு டர்ட் பைக் மாதிரி இருக்குது, ஒரு எக்ஸ்பல்ஸோட மினி வெர்ஷன் மாதிரி இருக்குது. உங்களுக்கு அஸ்கவர்னா பார்த்துருக்கீங்களா? ஸோ வெட்பெல்லியன் அந்த மாடல் மாதிரி இருக்குது சொல்லலாம். ஸோ ஒரு ஆஃப் ரோடர் மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா இவங்க இப்போ சிட்டிஸில் இருக்கவங்க ஓட்டணும், அதே மாதிரி வில்லேஜஸில் இருக்கவங்க ஓட்டணும். ஸோ அவங்களோட டெய்லி பர்பஸ்க்கு, அப்புறம் இப்போது மல்லிகை கடை அது மாதிரி வச்சுருக்கவங்க அது மாதிரி கேரி பண்ணிட்டு போகணுன்னாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கக்கா, அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.5 PS பவரும் 9.7 mm டார்க்கும் கொடுக்குது. ஸோ இந்த பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 110 cc ஈக்குவலாக தான் இருக்குது. இது ஒரு 125 cc இருந்தாலும் இது 110 cc ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ சிஎன்ஜியில் போகும்போது உங்களுக்கு இன்னும் பவர்மே ட்ராப் ஆகும். நீங்கள் பெட்ரோல் போனீங்கன்னா கொஞ்சம் பவர் வேரியேஷன் ஆகும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவர் மாதிரி கொடுக்குறாங்க, ஃப்ரீடம்னு சொல்லிட்டு பேட்ச் பண்ணி. அதில் அந்த ஈலெல்லாம் இந்தியன் லோகோ வர மாதிரி இருக்குது, நம்ம இந்தியன் ஃப்ளாக் வர மாதிரி இருக்குது. ஸோ டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பஜாஜ் வந்து டிசைனில் வேறு லெவல் போயிருக்காங்க, ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூயல் பார்த்தீங்கன்னா இதில் சிஎன்ஜியும் இருக்குது, பெட்ரோலும் இருக்குது. சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 kg இருக்குது டேங்க்கு. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 liters இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் சிஎன்ஜி போகும்போது இப்போ கமர்ஷியலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோஸ் அப்புறம் கார்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அதில் பெட்ரோலுமே குறிப்பிட்ட லெவலில் யூஸ் பண்ணுற மாதிரி ஆட்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிஎன்ஜி இல்லை நின்று போச்சுன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா 100 வரைக்கும் சொல்கிறாங்க. நம்மளோட ரைடிங் கண்டிஷன் அதெல்லாம் வச்சு பார்த்தா 85 வரைக்கும் தாராளமாக தரும்னு நினைக்கிறேன். பெட்ரோல் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 வரைக்கும் சொல்கிறாங்க. நம்மளோட ரைடிங் கண்டிஷன் வச்சு பார்த்தோன்னா உங்களுக்கு 55 வரைக்கும் தாராளமாக வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 330 kilometers சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலுமே ஒரு 280 வரைக்குமாவது வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸுமே கம்மி. உங்களுக்கு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 102 இருக்குது. சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா பெர் கேஜிக்கு ஃபில் பண்ணால் உங்களுக்கு வந்து 85 அந்த ரேஞ்சு தான் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான் சொல்லணும். உங்களுக்கு ரன்னிங் காஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது சிஎன்ஜியாக கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு மேலாப்பில் கொடுக்காம நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட் வருது. ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் பெட்ரோல் டேங்க்கில் நம்ம நார்மல் பைக்கில் வர மாதிரி முன்னாடி கேப் கொடுத்துருக்காங்க. அதுலேயே 2 வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பெட்ரோலுக்கு வேணால் அங்கே இருக்கும், சிஎன்ஜிக்கு வேணால் இங்கே இருக்கும். நீங்கள் ஸ்விட்சை மட்டும் அங்கே மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரைட் பண்ணும்போதே அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பெட்ரோலில் போயிட்டு இருக்கீங்க, டக்குன்னு சிஎன்ஜியில் வேணும்னா ஒரு ஸ்விட்ச் தான், கீழ் ஸ்விட்ச் மாதிரி உடனே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் நின்று மாற்றணும்னு சொல்ல தேவையில்லை. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட் வந்து ரொம்ப லாங்கான சீட்டாக இருக்குது. ஸோ இப்போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்க பர்சனாக இருந்தாலுமே 3 பேர் தாராளமாக கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். 3% வெயிட் பண்ணக்கூடாது, அதோட கெப்பாசிட்டியை சொல்கிறதுக்காக அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. உங்களுக்கு டிஸ்பிளேலே காமிச்சிருவாங்க, நீங்கள் சிஎன்ஜியில் போகிறீங்களா பெட்ரோலில் போகிறீங்களா அதெல்லாம் காமிச்சிருவாங்க. உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. உங்களால் மொபைல் கனெக்ட் பண்ணி நேவிகேஷன் பார்க்க முடியாது, பட் கால் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்விட்ச் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் குவாலிட்டிஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. சைலன்ஸ் ஸ்டார்ட் இருக்குது. உங்களுக்கு சிங்கிள் டைம் கிளிக் பண்ணும்போது டக்குன்னு ஸ்டார்ட் ஆகுது. கிக்கர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்னு சொல்லலாம். உங்களுக்கு பேட்டரி லோ ஆகும்போது அந்த டைத்தில் கிக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஜின் வந்து போத் பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ரெண்டுலையுமே ஓடும். ஸோ பெரிய பாயிண்ட்டாக இருக்குது. இன்னொன்று நிறைய பேர் ஒரு சில மித்தெல்லாம் போயிட்டு இருக்கு. என்னன்னா இப்போ சிஎன்ஜியில் ஓட்டினா இன்ஜினோட லைஃப் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. இது வந்து சிஎன்ஜிக்காகவே ரெடி பண்ணது, பெட்ரோலும் ஓடும். ஸோ நீங்கள் எந்த ஃபியூலில் ஓட்டினாலுமே, இது ரெண்டில் எது மாற்றி ஓட்டினாலுமே இன்ஜின் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு பெட்ரோலோட சிஎன்ஜி வந்து ஈஸியாக பேர்ன் ஆகக்கூடியது. இது வந்து மீத்தேன்லேருந்து எடுக்கிறது. 97% கிட்ட மீத்தேன் இருக்குது. அதர் 3 to 4% தான் மற்ற கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகாது. ஆக்சிடென்ட் அந்த ப்ராப்ளம் வந்தாலுமே இப்போ டாடா கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த டேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஏரோட ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட்டை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh kilometer வரைக்கும் வாரண்டி கொடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லாதனால தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ரைடிங் கண்டிஷனை பொறுத்து நம்ம சிட்டிஸில் வந்து ஓட்டும் போது தான் அதோட குவாலிட்டி என்னங்கிறது கரெக்டாக தெரியும். ஆனால் அப்படி கொடுக்கும்போது உங்கள் சேஃப்டி பர்பஸ்லையும் நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஃப்டி. ஸோ இதுதான் பெரிய டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு லெவல் டெஸ்ட் இதில் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன டெஸ்ட்னா, உங்களுக்கு 10 ton வெயிட் இருக்க ஒரு லாரியே மேலே ஏற்றி இறக்கிருக்காங்க. உங்களுக்கு அந்த டேங்கோட ஷேப்போ எதுவுமே சேஞ்ச் ஆகலை, எதுவும் பஸ்ட் ஆகலை.
மெயினாக அதான் சொல்லணும். அது போக நம்ம காரை விட பைக்ஸ் அதிகமாக கீழே போடுவோம். ஸோ ஒரு 1.5 டன் இருக்க ஒரு வெயிட்டோட எல்லா சைடும் இடிச்சு பார்த்தாங்க, ஆனாலுமே ஒன்றும் ஆகலைன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்பிஜி கேஸ்னா 2 இதை அட்டாச் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டாக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது அந்த சிலிண்டரை பொறுத்த வரைக்கும். இது 5 mm திக்னஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதனால் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா 145 kg இருக்குது. வெயிட் கூட தான், ஆனால் வந்து உங்களுக்கு சிலிண்டர் கரெக்டாக கீழே ஃபிட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்க ஒரு ஃபீல் இருக்குது. இதோட டிசைனுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு அதர் பைக்ஸ் ஒரு பெட்ரோல் பைக் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு சிஎன்ஜி பைக் அப்படின்னு தனியாக தெரியாமல் பெட்ரோல் பைக் அதை விட நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு 125 cc நல்ல டிசைன் உள்ள பைக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 டியூவல் டோன் கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எல்லா கலர்ஸுமே அட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கு ப்ரைஸ் இதுதான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண விட லோவாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு இந்த ப்ரைஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஆலஜன் ஹெட்லைட்டோட ட்ரம் பிரேக் வந்துச்சுன்னா 95,000 எக்ஷோரூம் வருது. அதே வந்து உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட்டோட ட்ரம் பிரேக் வந்துச்சுன்னா உங்களுக்கு 1,05,000 வருது. இதே வந்து எல்இடி ஹெட்லைட்டோட டிஸ்க் பிரேக் வந்துச்சுன்னா 1,10,000 வருது. பேஸ்ட் ஆன் அந்த வேரியண்ட் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் கன்க்ளூஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இப்போதான் டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ இதெல்லாம் பைலட் மாடல்னு சொல்லலாம். ஒரு 1 to 2 years போய் என்னதான் அவங்க சேஃப்டி எல்லாம் சொன்னாலுமே ரியல் ரோட் கண்டிஷனில் ஓட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணக்கு அப்புறமா நீங்கள் இந்த பைக் போனீங்கன்னா நல்லது. உங்களுக்கு ஃபியூவல் அதாவது இந்த ஸ்டேஷனில் போய் ஃபில் பண்ணணும்னாலுமே டைம் அதிகமாக இருக்குது. ஏன்னா சிஎன்ஜி ஸ்டேஷன் எல்லாத்துலேயும் கம்மி, உங்களால் லாங் ரொம்ப எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நீங்கள் சிட்டிஸில் மட்டும் தான் ட்ரைவ் பண்ண போறீங்க. பவருமே கம்மி, ஏன்னா வெயிட்டு கூட பவர் கம்மி, அதுவும் சிஎன்ஜி வேறு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு நீங்கள் ஒரு சிட்டி பர்பஸ்க்கு ஃபேமிலி பர்பஸ்க்காக எடுக்கிறீங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு தாராளமாக சூட் ஆகும். நெக்ஸ்ட்டு மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்ரோல் பைக்கோட உங்களுக்கு காஸ்ட்டு கம்மியாகுது. சர்வீஸ் எந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சிஎன்ஜிங்கும் போது இது புதுசு. அது போக இப்போ நீங்கள் பிளாட்டினா போனீங்கன்னா உங்களுக்கு அதுவே லிட்டருக்கு 70-80 கொடுக்குது. அது போக உங்களுக்கு ரேட்டிங் ரேஞ்ச் அதுவே 500 கிட்ட வந்தது. ஸோ ஒரு 110 cc எடுக்கிற இடத்துல நீங்கள் இந்த 125 எடுத்து புதுசாக ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம். நீங்கள் ஒரு 125 எடுத்து பவர் பிக்கப்காக எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இந்த அளவுக்கு சூட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வேறு என்ன பைக் அண்ட் கார் வீடியோஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மேக் பண்ணலாம். ஸோ பை ஃப்ரம் மோட்டார் தான்.